எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் தினேஷ். நம்ம இன்னைக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் டுட்டோரியலில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க ஒரு கூல் ஷேப் டைப்போகிராஃபியை பற்றி தான் பேச போகிறோம். இது வந்து கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. இது வந்து நீங்கள் எந்த ஷேப்புக்கு வேணும்னாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கிரியேட் பண்ணுறதுக்கு ஹார்ட்லி ஒரு 2-3 மினிட்ஸ் தான் ஆகும். கொஞ்சம் எஃபெக்ட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து இந்த இந்த பேசிக் இந்த டைப்போகிராஃபி வந்து எப்படி பண்ணணுங்கிறதுக்காக இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். எக்ஸ்கியூஸ் மீ. இதுதான் வந்து இந்த டுட்டோரியலோட கண்டென்ட்டு. ஆக்சுவலாக இந்த டுட்டோரியலில் பேஸ் பண்ணி இந்த டுட்டோரியலில் வந்து நான் இது எப்படி பண்ணேன்றது ஸ்க்ராட்ச் பண்ணிக்கலாம். ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணி சொல்லித்தரேன். நீங்கள் வந்து உங்களோட நீடுக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். வாங்க இந்த எஃபெக்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எப்பவும் போல் Ctrl+N கொடுத்துட்றோம். இதுக்கு வந்து ஷேப் லேயர் டுட்டோரியல்னு வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு ஃபுல் ஹெச்டி ஃபார்மேட்டில் 1920x1080 பண்ணியிருக்கேன். 25 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் 10 செகண்ட்ஸ் கிளிப்பை வச்சுருக்கேன். ஓகே பண்ணிவிட்டு ஒரு புதுசாக ஒரு பேக்ரவுண்டு கிரியேட் பண்ணிடுறேன். சும்மா நான் ஒரு பேருக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் வச்சுக்கிறேன். இது என்னோட கொஞ்சம் ஃபேவரட் பேக்ரவுண்ட், அதனால் வந்து இதையே யூஸ் பண்ணிக்கிறேன். நான் இதை வந்து லாக் பண்ணிக்கிறேன், ஏன்னா இந்த லேயரில் நம்ம எதுவுமே பண்ண போகிறது இல்லை. சரி, ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம்னா Ctrl+T கொடுத்து டெக்ஸ்ட் லேயர் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை வந்து சாம்பிள் டெக்ஸ்ட் அப்படின்னு பண்ணிவிட்டு ஒரே ஒரு விஷயம், ஒரு நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் என்ன வேணால் டைப் பண்ணிக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. நான் இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதை வந்து அப்படியே காப்பி பண்ணி ஒரு 10-15 டைம்ஸ் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்படி பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதில் ரொம்ப முக்கியமானது இந்த பேன் டூல் வந்து சென்டர் பண்ணுறது வந்து இதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இது சென்டர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். ரீநேம் வந்து ரெக்டாங்கிள்னு நான் டைப் பண்ணிக்கிறேன், ஏன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் எடுத்துகிட்டு வரலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். இப்போ வந்து இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஷேப் லேயர் இருக்குல்ல, இந்த ஷேப் லேயரில் வந்துட்டு ஒரு மாஸ்க் வரைஞ்சிக்கோங்க. எவ்வளோ பெரிய மாஸ்க் வேணுமோ அவ்வளோ பெரிய மாஸ்க் வரைஞ்சிக்கோங்க. எவ்வளோ சைஸில் இது வரணும், டெக்ஸ்ட் வரணும் அப்படின்றது நீங்கள் டிஃபைன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு மாஸ்க் கிரியேட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்டெப் தாங்க, ரொம்ப சிம்பிள் தாங்க. இப்போ டெக்ஸ்ட் லேயர் கூட வாங்க. எந்த லேயரில் டெக்ஸ்ட் இருக்கோ அதுக்குள்ளார வந்து மாஸ்க் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும். டெக்ஸ்ட்டுக்குள்ளார வந்தீங்க அப்படின்னா பாத் ஆப்ஷன்ஸ்னால் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த பாத் ஆப்ஷனை அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பாத் வந்து நன்னுன்னு இருக்கும். இதை வந்து மாஸ்க் 1 அவ்வளோதாங்க. இப்போ வந்து பாதி தான் ஃபில் ஆகிருக்கு. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, திருப்பி இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C Ctrl+V. இப்போ வந்து கொஞ்சோண்டு ஸ்பேஸ் இருக்கா, திருப்பி இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் Ctrl+C. உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஸ்பேஸ் வேணுமோ அந்த அளவுக்கு டெக்ஸ்ட் வந்துருச்சா லைட்டாக. இப்போ வந்து Ctrl+Z. இப்போ இந்த கேப் வந்துடுச்சு, அது பிரச்சனை இல்லை, அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சைஸை கொஞ்சோண்டு சரி பண்ணால் போதும். இப்போ இதை செலக்ட் பண்ணால் இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து நம்ம இங்கே வந்து ஒரு நிமிஷம் 30 வச்சுருக்கேன். ஒரு பாயிண்ட்டாக குறைச்சி பாருங்கள். இப்போ 29.5 அப்படி இல்லையா, 29.5. இது பர்ஃபெக்டாக செட் ஆகுது. இது வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் உள்ளே வேணாம், வெளியே வேணும்னா இந்த ரிவர்ஸ் பார்ட் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் மிஸ்டேக்ஸ் அதே கரெக்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து இதை நான் திருப்பி 30K வச்சுக்கிறேன். அது வந்து 30 கரெக்டாக இருக்கு. இப்போ இது வந்து அவுட்ரு இன்னர் 2 இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து அனிமேட் பண்ண வேண்டியது இந்த எய்தர் ஃபர்ஸ்ட் மார்ஜின் ஆர் லாஸ்ட் மார்ஜின். நான் ஃபர்ஸ்ட் மார்ஜின் வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் மார்ஜினில் வந்து ஒரு கீ ஃப்ரேம் பண்ணிக்கிறேன். கடைசியாக ஒரு 10th இதில் போயிட்டு ஒரு 1000 1500 உங்களோட ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிட்டேங்க அப்படின்னா இப்போ ரன் பண்ணிங்கன்னா பாருங்கள், அவ்வளோதாங்க. இதை வந்து அவ்வளோ சிம்பிளாக பண்ணிடலாம். இதை வந்து டெக்ஸ்ட் லேயர்ஸை வந்து எப்படி வேணும்னாலும் பண்ணிக்கலாம். இதை வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன் போகணும்னா வேறு ஒன்றும் பண்ண வேணாங்க. இந்த கீ ஃப்ரேம் லாஸ்ட் கீ ஃப்ரேமுக்கு போயிடுங்க. லாஸ்ட் கீ ஃப்ரேம் போயிட்டு இதை வந்து மைனஸ் கொடுத்தீங்கன்னா டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆகிடும். இது வந்து ஆன்டி கிளாக் வைஸு.
இதுக்கு முன்னாடி இருந்தது கிளாக் வைஸ். இது மாதிரி எப்படி வேணால் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இந்த ஷேப் மூலியமாக தான் இந்த ஷேப்போட பாத்தை எடுத்துக்கிட்டு அந்த ஷேப் மேலே இது ரன் பண்ணுது. ஓகேங்களா? இதே வந்து நான் வந்து கொஞ்சம் இது பண்ணுறேன் அப்படின்னா தட் மீன்ஸ் எனக்கு இந்த மாதிரி ஷேப் வேணாம் அப்படின்னா ஆர்டினரி டூல்ஸ் இருக்குங்க, ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த லேயரை ஹைட் பண்ணிக்கலாம். திருப்பியும் வந்து ஒரு புதுசாக ஒரு டெக்ஸ்ட் லேயர் ஒன்று போட்டுக்கலாம். ஒரு 10 வாட்டியோ 15 வாட்டியோ எத்தனை வாட்டி வேணும்னாலும் போட்டுக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை வந்து ரொம்ப முக்கியம். திருப்பி பேன் பட்டன் வந்து சென்டர் பண்ணணும். இது ஆங்கர் பாயிண்ட்டு ஆக்சுவலாக பேன் டூலில் இருக்குது. இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு வச்சுட்டோமா. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து ஒரு சர்க்கிள் மாஸ்க் வரைஞ்சிக்கோங்க. ஷிஃப்ட் பிடிச்சிங்கன்னா பர்ஃபெக்ட் சர்க்கிள் வரும். இப்படி சர்க்கிள் வந்துடுச்சா அதே மாதிரி தான் டெக்ஸ்ட்டுக்குள்ளார் போயிட்டு பார்த்து ஆப்ஷன் போயிட்டு மாஸ்கோட நேமை கொடுத்துட்டீங்க அப்படின்னா வெளியே வந்து உள்ளே வந்திருக்கும். வெளியே வரணும் அப்படின்னா ரிவர்ஸ் ஆஃப் பண்ணிட்டா வெளியே வந்துடும். திருப்பி நான் சொன்ன மாதிரி காப்பி பண்ணி அந்த பாத்தை ஃபில் பண்ணுற வரைக்கும் இப்போ பார்த்து ஃபில் ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் வந்து அதே மாதிரி தான் இப்போ வந்து லாஸ்ட் மார்ஜினில் வந்து ஒரு நிமிஷம் இருங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்க்கு வந்துடுறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்க்கு வந்து லாஸ்ட் மார்ஜின் வந்து 0, லாஸ்ட் இதுக்கு வந்துட்டு ஒரு 1500 அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இது சேம் எஃபெக்ட் தான். இது வந்து டைரெக்ஷன் வந்து அதே ஆல்மோஸ்ட் சேம் தான். இது மாதிரி நம்ம சென்டர் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் வந்து இதை வந்து அலைன் பண்ணணும், சென்டர் பண்ணிக்கலாம். ஓகே, பெட்டராக இருக்கும். ஸோ இதை வந்து இப்படி இருக்குது. இல்லை எனக்கு இது வந்து கொஞ்சம் சைஸ் பெருசாக்கணும்னா திருப்பி உங்களுக்கு தெரியும் லேயரை செலக்ட் பண்ணி எஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சைஸோட ப்ராப்பர்ட்டி வரும். இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணும்னாலும் பண்ணிக்கலாம். அதை வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிட்டு திருப்பி சென்டர் பண்ணிக்கலாம். இது வந்து சைஸ். எனக்கு வந்து இது வந்து இதில் இருக்கிற ஷேப் லேயர்ஸில் இருக்கிற எந்த லேயர்ஸ் வேணும்னாலும் போடலாம். அப்படி இல்லை எனக்கு அது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை, எனக்கு கொஞ்சம் ஜிக்ஸாக்கெல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குது. வேறு எந்த ஷேப் லேயராக இருந்தாலும் சரி. இது பேசிக்காக வந்து மாஸ்கோட பார்த்த ஃபாலோ பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு லோகோ வச்சுருக்கீங்க, லோகோ வந்து மாஸ்காக பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ரேஸ் அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது மாஸ்காக ஆகிடும். அதுவும் அந்த டெக்னிக்கும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எந்த டெக்னிக் இப்போ பேசிக்ஸில் இருக்கிறதுனால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை வந்து ஜென்ரலாக காட்டுறேன். இப்போ இது இருக்குது, இந்த ஆப்ஷனில் இப்போ சுற்றிட்டு இருக்கு. இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டோம்னா இதை வந்து சர்க்கிள் நான் ரீநேம் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க, லாக் பண்ணிட்டேன். ரீநேம் சர்க்கிள் பார்த்து ஓகேங்களா, நான் லாக் பண்ணிக்கிறேன். ஏன்னா தேவையில்லாமல் ஆக்சிடென்டலாக அதை எனேபிளோ டிசேபிளோ ஏதாவது பண்ணிட்டா பிரச்சனை. இப்போ இந்த மாஸ்க் இருக்குல்ல, இந்த மாஸ்கை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ செலெக்ஷன் டூலில் வந்துட்டு நீங்கள் ஒரு நிமிஷம் வாங்க, இங்கே பாருங்கள், எனக்கு மாஸ்கோட ப்ராப்பர்ட்டி தான் வந்து இதில் வந்து இதாகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாஸ்க் இப்படி வரணும், இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி வரணும் அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்ட் லேயர்ஸ் இங்கே ஓவர்லாப் ஆகுது. டெக்ஸ்ட்டை கொஞ்சம் குறைச்சிட்டிங்கன்னா போகும். நீங்கள் எந்த ஷேப் வேணும்னாலும் அந்த பர்டிகுலர் ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து இந்த பார்த்த டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோர்ஸ் அலைன்மெண்ட் ஆன் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி அந்த ஷேப்பை வந்து சரி பண்ணால் ஃபர்ஸ்ட்டு ஒரு நிமிஷம் இருங்க, கொஞ்சம் சின்ன பண்ணிக்கலாம். இந்த ஃபோர்ஸ் அலைன் பண்ணிங்க அப்படின்னா அது அந்த பாத்தை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும். அந்த லேயரை அந்த மூவ் ஆகாது. இதை வந்து ரிவீல் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து அப்படியே சின்னதாகும் பெருசாகும். இதுதான் அந்த ஃபோர்ஸு. இந்த பர்ஸ்பெக்டிவ் பார்த்து எப்படி அப்படின்னா ஆஃப் பண்ணிட்டோம்னா இது வந்து 3D லேயரில் ஃபார் இந்த பர்ஸ்பெக்டிவ் பார்த்து வந்து நான் வேற ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். பர்ஸ்பெக்டிவ் பார்த்துக்கு இதை ஹைட் பண்ணிடுவோம்.
டெக்ஸ்ட் அப்படின்னு போட்டுட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு இது திருப்பி பேன் பட்டனை சென்டர் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெருசாக்கிட்டோம்னா இந்த லேயரை இப்போ வந்து பர்ஸ்பெக்டிவ் பார்த்து வந்து நான் மாஸ்கை வந்து இப்படி போட்டுட்டு இப்படி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து டெக்ஸ்ட் பார்த்து மாஸ்க் 1 இப்போ இதை வந்து பர்ஸ்பெக்டிவ் பார்த்து ஆன் ஆகிருக்கு. அதனால இன்னும் கொஞ்சம் மாஸ்க் சைஸ் ஒரு நிமிஷம் கண்ட்ரோல் சார். இந்த டெக்ஸ்ட் பார்த்தை வந்து கொஞ்சம் கண்ட்ரோலே கொஞ்சம் சைஸ் சின்னது பண்ணிங்கன்னா ஓகே. பாத் ஆப்ஷன், மோர் ஆப்ஷன்ஸ், மாஸ்க் 1 இதை வந்து பெர்ஸ்பெக்டிவ் பாத் ஆன் பண்ணிட்டீங்க. ஆன் பண்ணிட்டு ஓகே ஒரு நிமிஷம், இது சைஸ் பத்தலை, அதனால தான் இது இந்த ப்ராப்ளம் வருது. நீங்கள் இந்த பர்ஸ்பெக்டிவ் பார்த்தை வந்து இப்படி ஆன் பண்ணிங்கன்னா இது மாதிரி வியர் ஷேப்ஸில் கூட உங்களோட இதை வந்து தட் மீன்ஸ் அந்த ஷேப் போகும்போது அதை அப்படியே இதை அனிமேட் பண்ணிங்கன்னா இதை இப்போ அனிமேட் பண்ணலாம். ஒரு சின்ன ஒரு மார்ஜின், இங்கே ஒரு கீ ஃப்ரேம் போட்டுக்கலாம். அது எந்த பாத்து இருக்கோ அந்த பாத்துக்கு தகுந்த மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கும். இதை வந்து நீங்க ப்ராப்பரா அலைன் பண்ணிட்டு ஒரு இது பண்ணீங்கன்னா அப்படின்னா அந்த பாத்துல அப்படியே ஓடி வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் இந்த பர்ஸ்பெக்டிவ் பாத்துல இது வருது. ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. நான் என்ன கொஞ்சம் இழுத்துக்கிறேன். நீங்க சைஸ் எல்லாம் கரெக்டா போட்டீங்கன்னா இது வந்து ஐடியா, இது பேசிக் ஐடியா. எந்த பாத்துல போறீங்களோ அந்த பாத்தை வந்து இது மேல ஓடுங்க. இது வந்து கிரவுண்டுன்னு நினைச்சுக்கோங்களேன். கிராவிட்டி வந்து இந்த சைட்ல இருக்கு. ஸோ அந்த சைட்ல வந்து அந்த பாத்து வந்து மூவ் ஆகுது. பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, அது பெர்ஸ்பெக்டிவ் பாத்துனா கரெக்டா வந்து கொஞ்சம் கொஞ்சமா எந்த சைட்ல லேன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமா இதை ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்ம அலைன்மெண்ட் இது பண்ணிக்கலாம். ஃபோர்ஸ் அலைன்மெண்ட் வந்து ஒரே பொசிஷன்ல வந்து எடுத்துட்டு வந்து நிற்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ஆப்ஷன். இது ஆங்கரிங் பாயிண்ட் வந்து நான் குரூப்பா, கேரக்டரா, வேர்ட்ஸா அது எது ஃபில் பண்ணாலும் இதுல வந்து ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கிறது இல்லை. இப்போ இதுதான் பேசிக் ஆப்ஷன்ஸ். இதை நீங்க யூஸ் பண்ணி நீங்க உங்க ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து ஈஸியா வந்து இது பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம ரெக்டாங்கிள் இது ஃபோர்ஸ் பாத் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரே பாத்துல போய் ஸ்குவீஸ் ஆகிற மாதிரி இது பாத் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா பண்ண முடியும். இப்போ சர்க்கிள் போட்டோம் அப்படின்னா சர்க்கிள் அனிமேஷன். இதுதாங்க இந்த பாத்தை வச்சுட்டு இதுலயே டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் எல்லாமே பண்ணலாம். ஒரு 10-15 காம்பினேஷன் பண்ணலாம். இப்போ எங்கேயாவது நீங்க வந்து ஒரு லோகோக்கு சுத்தி அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹுண்டாய் கம்பெனி இருக்கு அப்படின்னா ஹுண்டாய் கம்பெனி லோகோக்கு சுத்தியும் அவங்களோட ஃபாண்ட்டை சுத்த வைக்கலாம். இல்ல ஸ்கொயரா இருக்கு, ரெக்டாங்கிளா இருக்கு, ஒரு டெஃபினட் ஷேப் இல்லாத ஒரு அப்டிராக்ட் ஷேப்பா இருக்கிற லொகேஷன்ஸ் இருக்கு. அதை வந்து நீங்க பண்ற இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். இதுதான் வந்து இந்த டுட்டோரியலுக்கான ப்ராப்பர்ட்டிஸும் கண்டென்ட்டும் இவ்வளவுதான். இது வந்து உங்களுக்கு இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இது சஜஷன்ஸ் இருக்கு அப்படின்னா என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. எல்லா கமெண்ட்ஸும் நான் படிக்கிறேன். உங்களுக்கான கொஸ்டின்ஸும் நான் அதில் ஆன்சர் பண்றேன். இது இல்லாம வேற ஏதாவது டாபிக்கை கவர் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. கண்டிப்பா கவர் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ. அண்ட் இந்த மாதிரி கண்டென்ட் வந்து உங்க சேனல்ல வேணும்னு விருப்பப்பட்டீங்க, உங்களுக்கு ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் ரெகுலரா வரும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. பை.